ஃபைனலாக முடித்ததுக்கப்புறம் அதோடய ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். கிச்சன் என்ட்ரு ஆன உடனே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ், இது 2 ஹைட்ராலிக் வந்து கொடுத்துரும். மேலே வந்து ஒரு கிளாஸ், கீழே வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு அப்படியே இந்த சைடு சிம்னி சைடு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து வுட்டன் டச் வந்து கொடுத்துருக்கோம். சிம்னி அண்ட் ஹாபோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். கீழே வந்து டேண்டம்ஸ். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா விக்கர் பாஸ்கெட்டுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ராஸ் வந்து இதில் பண்ணியிருக்கோம். இது 4 ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் வந்து பண்ணியிருக்கோம் கேபினெட். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் ஷட்டர் கீழே வந்து 2 டோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து 2 டோர்ஸ் வந்து இதில் போட்டிருக்கோம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து ஸ்டோரேஜ் யூனிட் வந்து 2 டோர்ஸ் வந்து இதில் பண்ணியிருக்கோம். கிச்சன் கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஈ ஸ்லாப் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி அண்ட் கிச்சனுக்கு வந்து போட்டிருக்கோம். ஒரு லாங் வியூவிலேருந்து ஃபினிஷிங் வைஸ் பார்க்கும்போது இப்படி இருக்கும். அப்படியே யூட்டிலிட்டிக்கு வந்துட்டோம். யூட்டிலிட்டியோட ஸ்பேஸ் வந்து இப்படி இருக்கும். கீழே வந்து 2 டோர்ஸ், சிங்க் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிஷ் ட்ரைனர் வந்து வச்சுருக்கோம். ரைட் சைடில் வந்து டிஷ் வாஷர் வந்துடும். அதுக்கப்புறம் வுட் டிவைடர் வந்து வந்ததுக்கப்புறம் கீழே வந்து வாஷிங் மிஷின். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் வைக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் யூஸ்டு கிளாத்ஸ் வந்து வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட்.